பொதுவாகவே ஒரு பொய் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஒரு பொய்யோடைய ஆதிக்கத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். அந்த பொய் என்னவாக இருக்கிறது என்றால், ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட தனித்த ஜாதியில் பிறந்ததாக நாம் நம்புகிறோம். இது ஒரு பொய். இன்று அனைவரும் ஒரு ஜாதியில் இருக்கிறது உண்மை என்பதை மறுப்பதற்கில்லை. அதே சமயம் இந்த ஜாதிதான், இன்று நமக்கு இருக்கக்கூடிய ஜாதிதான் காலம் காலமாக இருந்தது என்று ஒருபோதும் சொல்ல முடியாது. அப்படி என்றால் நாம் யார்? நாம் யார் என்பது ஒன்றிலிருந்து மற்றொன்று உருவானது, ஒன்றுதான் மற்றொன்றாக பரிணமித்தது. இந்த பரிணாமம் குறித்த எந்த புரிதலும் நமக்கு பொதுவாக இல்லை. பொதுவாக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பலரும், மேலே இருக்கக்கூடிய இந்த சமூக கட்டமைப்பில் மேலே இருக்கக்கூடியவர்களும் சரி, மற்றவர்களும் சரி, பழங்குடியின மக்களை அல்லது தொல்குடி என்று சொல்லக்கூடிய மக்களை வேறாக பார்ப்பதும் தங்களை வேறாக பார்ப்பதுமாக ஒரு எண்ணம் உண்டு. நிச்சயமாக சமூக வரலாற்றில், உலக வரலாற்றில் இது எங்கும் இவ்வாறெல்லாம் நடைபெறவில்லை. ஒரு படைப்பு என்பது நாம் நம்பிக்கொண்டிருக்கிறபடி ஆண்டவன் உங்கள் கையில் கலப்பையை கொடுத்தோ அல்லது நெல் விதைகளை கொடுத்தோ அதற்கான விவசாய கருவிகளை கொடுத்தோ இப்படி உற்பத்தி செய்யணும் அப்படின்னு எந்த அறிவும் சொல்லி படைக்கப்படலை. இது ரொம்ப கிராஜுவலா நடந்த ஒரு நிகழ்வு போக்கு. மனிதர்கள், குறிப்பாக இந்தியாவில் வசிக்கக்கூடிய மக்கள் இரண்டு வகையாக பிரித்துக் கொள்ளலாம். ஒன்று, முற்றிலும் இயற்கை சார்ந்து வேட்டையாடியவர்கள். வேட்டையாடுதல் என்பது வெறுமனே ஒரு இரையை தேடுவது மட்டுமல்ல. எல்லா விலங்குகளிடம் இருக்கக்கூடிய வேட்டையாடுதலுக்கான கூறுகள் மனிதர்களிடம் உண்டு. அதுல நம்ம பார்க்கக்கூடியது ஒரு விதமாக ஒரு புலியையோ அல்லது மானையோ ஏதோ ஒரு விலங்கை வேட்டையாடுகிறவர்கள் ஒரு பதுங்குவதும் பாய்ந்து சீறுவதும் இப்படியான பல செயல்கள் அதற்குள் உள்ளடங்கி இருக்கும். சில நேரம் மனிதன் விலங்குகளைப் போல மௌனமாகவும் நிற்பான். பெஞ்சுக்கள் என்று ஆந்திராவில் வசிக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக குடிநீர் குடிக்க வரக்கூடிய மான், உப்புடைய சுவையை ருசிப்பதற்கு வரக்கூடிய மான் அதனுடைய இடத்தை அறிந்து அங்கு காத்திருப்பான். இதுபோன்று வேட்டையாட வரக்கூடிய நிகழ்வுகளில் செஞ்சுக்களும் சரி, பிற பழங்குடியின மக்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய காடர்கள், அவர்கள் தன்னுடைய உடல் வாடையை அந்த விலங்குகள் அறிந்துவிடக்கூடாது என்பதற்காக விலங்குகள் போல் நிற்பார்கள் என்று இனவரவியல் குறிப்புகள் உண்டு. இதுபோன்று ஏராளமான உதாரணங்களை நாம் கூற முடியும். இந்த நிகழ்வுகள் எல்லாம் சமீப காலங்களில் திரைப்படமாக மாறுகிறது. குறிப்பாக ஒரு மனிதன் விலங்கு மாதிரியாக மாறுகின்ற அந்த கலை வடிவத்தை மலையாளத்தில் வெளியான ஒடியன் என்கிற திரைப்படத்தில் மிகவும் சிறப்பாக அதை கையாண்டிருப்பார். இது முதல் போக்கு. இந்த ப்ராசஸில் இருந்து மற்றொன்று உருவானது. அது பயிர் தொழிலுக்குள் நகருதல். பயிர் தொழிலுக்குள் நகருதல். இந்த ப்ராசஸின் போது மனிதர்கள் இரண்டு பிரச்சனையை எதிர்கொள்கிறார்கள். ஒன்று, மனிதனை நோய் தாக்குதல். இன்னொன்று, அவர்கள் விளைவிக்கக்கூடிய பயிர்களை நோய் தாக்குதல். இந்த தாக்குதல் குறித்து அன்றைய மனிதர்களுடைய புரிதல் என்னவாக இருந்தது என்றால், தனக்கு அப்பாற்பட்ட, தன்னை சுற்றியுள்ள ஏதோ ஒரு புறசக்தி தன்னையும் பயிரையும் தாக்குவதாக நம்பினான். அதற்கு அவன் புரிந்து கொண்டது அசுத்த ஆவி, கெட்ட ஆவி. இரண்டு விதமான ஆவிகளை அவன் புரிந்து கொண்டான். இந்த கெட்ட ஆவிகளை போக்குவதற்காக சில சடங்குகளை நடத்துவான். இதற்கு பெயர் பேயோட்டம். கருப்பன்கிட்ட கேட்பான், என்னடா என்னுடைய மக்களுக்கு பிரச்சனைன்னு கேட்கிறப்ப கருப்பன் ஒரு பதில சொல்லுவான். இவன் சாமி இவர்களோட பேசக்கூடிய சாமி தான். கருப்பனுக்கு சில பலிகள் செய்தால் மட்டுமே போதும், அந்த நோய் தீர்க்கப்படும். இவ்வாறான ஒரு நம்பிக்கை அவர்களிடம் இருந்தது. இந்த நம்பிக்கை தான் இன்று நாம் கொண்டாடுகிற கலையாக பரிணமித்தது. அவன் அன்று நம்பிய அந்த கெட்ட ஆவியை இவன் தாக்க வேண்டும் என்றால், அதை நீக்க வேண்டும் அல்லது ஒழிக்க வேண்டும் என்றால்,
இவன் அதைவிட பலம் வாய்ந்த ஒரு சக்தியாக இவன் மாற வேண்டும். அவ்வாறு மாறுவதற்கு அவன் பெருத்த ஒலி எழுப்புதல், தன்னை பேயை போல் ஒரு மாதிரி உருவகப்படுத்துதல், வண்ண வண்ண உடைகள் அணிதல், இவ்வாறான தன்னை உருமாற்றி கொண்டுதான் பேய் ஓட்டுதலை செய்வான். காடர் பெண்களும் ஆண்களுமாக பேயோட்டுதல், பேய் நடனம் நடத்தியதாகவும் உண்டு. இந்த பேயோட்டுதல் நிகழ்ச்சி இதான் இசை, நடனம், வண்ணம் போன்றவை உருவாவதற்கு மிக காரணமாக அமைந்தது. இதுதான் மருத்துவ அறிவியலுக்கான தொடக்க புள்ளியாகவும் கூட இருந்தது. இதனுடைய மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், இந்த பேயோட்டுதல் என்பது அந்த காலத்தில் ஒரு பகுத்தறிவின் வடிவமாக இருந்தது. இன்று இது ஒரு பிற்போக்குத்தனமாக மூட நம்பிக்கையாக தோன்றலாம். ஆனால் அறிவியல் வளர்ச்சியின் தொடக்க புள்ளி அந்த ஆவியோட்டுதல், பேயோட்டுதல். இது இந்தியாவில் வசிக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுக்க உள்ள எல்லா பழங்குடிகளிடம் இவ்வாறு தான் நடந்தது. இந்த நிகழ்வுகானது இவர்களிடம் மொழியை உருவாக்கியது. நாம் நினைத்து கொண்டிருக்கிறது போல் தமிழ் மொழிக்கு முந்தைய மொழியாக, அல்லது தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு இது போன்ற மொழிகளுக்கெல்லாம் முந்தைய ஒரு மொழி வடிவம் இந்த தொல்குடி மக்களிடம் இருந்தது. இன்னைக்கு நாம அது வரி வடிவமாக இல்லை, ஆனால் ஓவியமாக இருந்தது, பச்சை குத்துதலாக இருந்தது. இன்று பச்சை குத்துதல் என்பது ஒரு ஃபேஷனாக மாறி இருக்கிறது. ஆனா தொல்குடி சமூகங்கள்ல ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்ததும் பெண்கள் தன்னுடைய முகத்தில் பச்சை குத்தி கொண்டனர், 3 புள்ளிகளை குத்தி கொண்டனர், கலப்பை போன்ற பொருளை குத்தி கொண்டனர், தாடி போன்ற வடிவங்களை குத்தி கொண்டனர். இந்த டாட்டூ ஒரு விதமான லாங்குவேஜ். ஆனா இந்த லாங்குவேஜ் இது தமிழ் இந்த லாங்குவேஜுக்கெல்லாம் முந்தைய ஒரு வடிவம். இந்த ப்ராசஸ் இவர்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தியது. அது குடும்பமாக நகர்த்தியது. அதற்கு முன் கூட்டமாக வாழ்ந்த மனிதர்கள் குடும்பமாக மாறத் தொடங்கினர். எப்போ மாறுறாங்கன்னா, குறிப்பாக அவர்களுடன் உற்பத்தி சேர்கிற போது, பொருள் சேர்கிற போது அதை பகிர்வதில் அவர்களுடைய குடும்பம் உருவாகிறது. நம்மகிட்ட இன்னைக்கு சில சொல் வழக்குகள் இருக்கிறது. என்னவா இருக்கிறதுனா, மச்சான் இருந்தா மலை ஏறலாம்னு ஒண்ணு சொல்லுவோம். இது ஏன் சொல்றன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா பழங்குடியின மக்கள் தேன் எடுக்கிறதுக்கு மிக உயர்ந்த மரங்களில் ஏறுவது உண்டு, உயர்ந்த மலைப்பகுதியில் ஏறுவது உண்டு. அப்போது அவர்கள் நம்புவது தன்னுடைய மனைவியின் உடன் பிறந்த சகோதரர்களை தான். அண்ணன் தம்பியை நம்புறதில்லை அவங்க. அதற்கு சில காரணங்கள் இருக்கலாம், அதற்குள் நான் செல்லவில்லை. இந்த சொல் வழக்கு தான் நம்மிடம் தொடர்ந்து வந்திருக்கிறது. இதில் மிக முக்கியமான மற்றொரு அம்சம் என்னவென்றால், நம்மளுடைய திருமணம் நிகழ்வுகளை ரொம்ப கிண்டலா கூட நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். சீப்பு எடுத்து வச்சுட்டா திருமணம் நின்று போயிடும். உண்மையிலேயே சீப்பு இல்லை என்றால் திருமணமும் இல்லை. பழங்குடியின மக்களிடம் ஒன்று இருந்தது. அது கொம்புகளில் சில மரப்பட்டைகளில் சீப்பு தயாரித்தல் என்பது. ஒருவன் தனக்கு தேவையான துணையை தேர்ந்தெடுத்து அவளை திருமணம் செய்ய போகிறோம் என்பது உறுதியானவுடன் அந்த ஆண் ஒரு சீப்பு தயாரித்து சீப்பில் சில கலை வடிவங்களை, ஏதாவது படங்களை வரைந்து அவளுக்கு பரிசாக கொடுப்பது. நாம இன்னைக்கு காதலிக்கு கூட அப்படி இவன் கவிதை சொந்தமா எழுதுறது இல்லை. இல்லைன்னா வானாகி மண்ணாகின்ற மாதிரி ஏதாவது ஒரு கவிதை எழுதி கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவன் தான் தேர்ந்தெடுத்த பெண்ணுக்கு அவனே பொருளை தயாரித்து பரிசாக கொடுக்கக்கூடிய அது பொருள் இருந்தது. சீப்பு என்பது அவர்களிடம் முக்கியமாக இருந்தது. இந்த குடும்பம் இதனோட அடுத்து இதனோட தொடர்ந்தது இந்த ஒருதார மனம். இதெல்லாம் ஒரு விதமான ஒரு செழுமையான வாழ்க்கையை அவர்களுக்குள் உருவாக்கியது. மலை அருவிக்கு அருகில் அல்லது ஓடைக்கு அருகில் வீடு கட்டுவது, மரத்துக்கு மேல் பரண் அமைத்து இரவில் வரக்கூடிய
அவர்களுடைய பயிர்களை வேட்டையாட வரக்கூடிய மான்களையும் பன்றிகளையும் கண்காணிப்பது, பகலில் வரக்கூடிய ஆடுகளையும் பறவைகளையும் கண்காணிப்பது, புலிகளோடும் யானைகளோடும் வாழ்வது என ஒரு கூட்டமாக வாழ்ந்தார்கள். மணியை, தாளத்தை, பூக்கின்ற பூவின் நேரத்தை வைத்து, பூக்கின்ற அந்த நேரத்தை வைத்து இது 6 மணி என்று கணக்கிட்டார்கள். அவ்வாறு ஒரு பூவிற்கு பெயர் அந்திமலி, அது 6 மணி பூ என்று. இவ்வாறான மெதுவாக படிப்படியாக இந்த வளர்ச்சியானது அவர்களுக்கு ஒரு செழுமையான வாழ்க்கையை உருவாக்கியது. அது மகிழ்ச்சிகரமாக, காதல் நிறைந்ததாக, ரசனை நிறைந்ததாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது எல்லாமே ஒரு 4 சுவருக்குள்ளாக முடங்கிவிட்டது. ஒப்பீட்டளவில் அவர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்பதை அக்காலத்தில் பழங்குடியினர்கள் குறித்து ஆய்வு செய்தவர்கள் குறிப்புகளில் இருந்தும் இன்றைக்கு அவர்களை பார்க்கிற போதும் இதை உணர முடிகிறது. இவர்களுக்கு அடுத்தபடியாக தான், இவர்களிடம் இருந்துதான் இன்று நாம் நாகரிகமானவர்கள், உயர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நாம் பரிணமித்தோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.